வெல்கம் டு அக்ஷயா ஃபன் ஃபேக்ஸ். இன்றைக்கி நம்ம ஃபன் ஃபேக்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள். சரி, இன்றைக்கி நம்ம ஸ்பேஸ் பற்றின சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இதுதான் ஒலம்பஸ் மான்ஸ். இது வந்து மார்ஸில் இருக்க ஒரு பெரிய மவுண்டனோட பிக்சர். இந்த மவுண்டன் தான் இருக்கிறதுலே இந்த உலகத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுலே ரொம்ப பெரிய மவுண்டன்னு சொல்கிறாங்க. இந்த மவுண்டனோட பேர் ஒலம்பஸ் மான்ஸ். மவுண்ட் எவரெஸ்ட் வந்து 5.5 மைல்ஸ் தான். ஆனால் இந்த ஒலம்பஸ் மான்ஸ் 16 மைல்ஸ். ஸோ 1 மைல் அப்படின்னு பார்த்தா கூட 1609.34 மீட்டர்ஸ் வருது. ஸோ எவரெஸ்ட் வந்து 5.5 மைல்ஸ்னால் ஒலம்பஸ் மான்ஸ் வந்து 16 மைல்ஸ் பார்த்துக்கோங்க. சரி, நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சில கேலக்சிஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி இருக்க கேலக்சிஸ் வந்து ஆண்ட்ரோமேடா, அப்புறமா மெகாலனிக் கிளவுட்ஸ், ட்ரையாங்குலம், ஒமேகா சென்ச்சுரி, சகிட்டேரியஸ் டிராஃப்ட் ஸ்பெரோடெல். இதெல்லாம் தான் வந்து நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய சில கேலக்சிஸ். ஓகே, எல்லாருக்கும் சன்செட் பார்த்துக்கிட்டு காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஊரில் எப்படி இருக்கும் சன்செட்? ஆரஞ்சோ இல்லை ரெட் கலரில் தான் இருக்கும். ஆனால் மார்ஸில் வந்து ப்ளூ கலரில் தான் இருக்குமா சன்செட். இந்த மாதிரி சூப்பரில். நம்ம வரையும் போது ஜூபிட்டரோட ரெட் ஸ்பாட் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டிருந்தா அது ஜூபிட்டர் அப்படின்றதே நமக்கு தெரியும். ஆனால் அந்த ஜூபிட்டரோட அந்த ரெட் ஸ்பாட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஷ்ரிங்க் ஆகிட்டு, அதாவது குட்டி ஆகிட்டே வருதான். ஒரு பிளானட் இருக்குது. அந்த பிளானட் வந்து டைமண்டால், அதோட கோர் இருக்குல்ல, அது வந்து டைமண்டால் செஞ்சப்பட்டிருக்கான். அதுக்கு பேர் 55 கேன்க்ரை அப்படின்ற ஒரு பிளானட். அது வந்து ஜஸ்ட் 40 லைட் இயர்ஸ் தான் வந்து தள்ளியிருக்கான். ஸோ அதை வந்து நம்மளால் நேக்டு ஐயால் பார்க்க முடியுமா? அதுவும் அதை வந்து கான்ஸ்டலேஷன் என்னது, இப்போ வந்து ஸ்டார்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு பொம்மை மாதிரி தெரியுது தான் வந்து கான்ஸ்டலேஷன். அந்த மாதிரி கேன்சர் அப்படின்ற ஒரு கான்ஸ்டலேஷனில் தான் நம்ம இந்த பிளானட்டை பார்க்க முடியுமா. அதுவும் எனக்கு தெரிஞ்சு ஸ்டார் வாக் 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியும். இன்னொரு விஷயம் என்னென்னா, அதில் ஆஸ்ட்ரானமிக்கல் கேலண்டரும் இருக்குது. ஸோ எந்தெந்த டேட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றதையும் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும். ஓகே, வாங்கினா நம்ம அடுத்த ஃபன் ஃபேக்ட்ஸ்க்கு போகலாம். அடுத்து வந்து இந்த ஒமேகா பல்ஸ் பற்றி இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ஒலம்பஸ் மான்ஸ் வந்து இந்த மார்ஸ்லேயே ரொம்ப பெரிய வேல்கனோவா இருக்கிறதுலே ரொம்ப பெரிய வேல்கனோ வந்து இந்த ஒலம்பஸ் மான்ஸ் தானாம். சரி, இன்னும் 3.75 பில்லியன் இயர்ஸ் தான், ரொம்ப வருஷம் அப்புறமா வந்து மில்கிவே கேலக்ஸியும் ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியும் கொலைட் ஆக போகுதான், அதாவது இடிச்சிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து நம்மளோட இந்த நிலா இருக்குல்ல, மூன், இது வந்து நம்மளோட எர்த்தை விட்டு ஒவ்வொரு வருஷத்துக்கும் 4 சென்டிமீட்டர் தள்ளி போகுதான். அதாவது நம்ம எர்த்தை விட்டு 4 சென்டிமீட்டர் வந்து ஒவ்வொரு வருஷமும் தள்ளி போயிட்டுருக்கான். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.